வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் 6ஆம் ஆண்டு துவக்க விழா. 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இலங்கை அரசோடு மத்திய அரசு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 350 மாணவ மாணவிகளுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. ஆபத்தை விளைவிக்க காத்திருக்கும் கடற்கரை பகுதி மின்கம்பங்கள். மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வைரல். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை. தென்னில அளவர் கைது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் 6ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு நடைப்பயணத்தை முதலமைச்சர் ரங்கசாமி கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கி 5 ஆண்டுகள் முடிந்து 6ஆம் ஆண்டு துவக்கத்தை கொண்டாடும் வகையில் மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஆயுஷ்மான் பாரத் பக்வாரா என்கின்ற விழிப்புணர்வு நடைப்பயணம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவை எதிரே தொடங்கிய நடைப்பயணத்தை சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் துணை இயக்குனர் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஆனந்தலட்சுமி தலைமையில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, ஸ்ரீ மனோக விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டு முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக சென்று புதுச்சேரி மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்த விழாவிற்காக அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி மாநில சுகாதார நிறுவன ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இலங்கை அரசோடு மத்திய அரசு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதாக புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. இது தொடர்பாக அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, புதுச்சேரியில் கோவில் இடங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான பொது சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது. அவர்கள் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்காமல் அபகரிப்பாளர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி துணையாக இருக்கிறார். இது போன்ற மிக மோசமான ஆட்சி புதுச்சேரியில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய நாராயணசாமி, சிறிய மாநிலமான புதுச்சேரிக்கு விமான நிலையம் கட்ட 3000 கோடி ரூபாய் தேவையா என்றும் சட்டசபை கட்ட 400 கோடி ரூபாய் தேவையா என்று கேள்வி எழுப்பினார். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மாநில வளர்ச்சிக்காக, மக்கள் நலனுக்காக தமிழக முதலமைச்சர் பிரதமர் மோடியை சந்தித்து மாநிலத்திற்கு தேவையான நிதியை கேட்டுள்ளார். அதுபோன்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் மாநில வளர்ச்சி பணிகளை நிறைவேற்ற பிரதமர் மோடியை சந்தித்து நிதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மக்களை பற்றி சிந்திக்காமல் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு தேவையான தொழிற்சாலைகளை, வேலை வாய்ப்புகளை கொண்டு வராமல் புதுச்சேரி வளர்ச்சியை காண முடியாது. எனவே தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றனர். இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றால் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் இலங்கை அரசுடன் நேரடியாக பேசி தீர்வு காண வேண்டும் என்ற அவர், இலங்கை அரசோடு இந்திய அரசு இணக்கமாக இல்லாத சூழ்நிலையாலேயே தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மீனவர்கள் தொடர்ந்து சிறைப்பிடிப்பதை தடுக்க மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுகவின் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவையொட்டி புதுச்சேரியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற 350க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் சைக்கிள் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை திமுக சார்பில் 75ஆம் ஆண்டு பவள விழா மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சார்பில் கொண்டாடப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியின் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் ஏற்பாட்டின் பேரில் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விழாவில் முத்தியால்பேட்டை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் அதன்படி 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் இடம் பிடித்த மாணவர்களுக்கு இருசக்கர ஹோண்டா ஆக்டிவா வாகனமும் சிறப்பு பரிசுகளையும் மாணவர்களுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் இடத்தை பிடித்த மாணவர்களுக்கு டிவிஎஸ் ஜூட்ஸ் இருசக்கர வாகனமும் சிறப்பு பரிசு பொருட்களை ஆர் செந்தில்குமார் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் 3வது பரிசுகளான மடிக்கணினி மற்றும் சிறப்பு பரிசு பொருட்களை எம்எல்ஏ சம்பத் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர்.
மேலும் 90% எடுத்த மாணவர்கள் சைக்கிள்களும் 80% மதிப்பெண் கீழ் எடுத்த மாணவர்களும் மிக்சியினையும் 70% கீழ் எடுத்த மாணவர்களுக்கு கிரைண்டர்களையும் இலவசமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து 60% மதிப்பு பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அடங்கிய குக்கர், வாட்டர் பாட்டில், ஸ்கூல் பேக், ஸ்மார்ட் வாட்ச், நோட் புத்தகம், டிஃபன் பாக்ஸ், ரெயின்கோட் மற்றும் அயன் பாக்ஸ் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த பரிசினை மாணவர்களுடன் பெற்றோர்கள் வந்து பெற்று சென்றனர். இவ்விழாவில் சிறப்பாக ஏற்பாடு செய்த முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னோடிகள், நிர்வாகிகள், உடன்பிறப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். ஆபத்தை விளைவிக்க காத்திருக்கும் கடற்கரை பகுதி மின்கம்பங்கள் டெஸ்டரை கொண்டு அந்த மின்கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை வைரலாக்கி வருகின்றன. காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் மற்றும் காரைக்கால் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா பகுதிகளை உள்ளடக்கியது. தினந்தோறும் காரைக்கால் கடற்கரைக்கு நூற்றுக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அதே போல ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கானோர் கடற்கரைக்கு வந்து செல்கின்றனர். சனிக்கிழமைகளில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களும் கடற்கரையை சுற்றி பார்க்க வருகின்றனர். இந்நிலையில் உள்ளூர் வாசிகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ள கடற்கரை பகுதிக்கு வருகின்றனர். இப்படி குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அதிகம் பயன்படுத்தும் சுற்றுலா தலமான காரைக்கால் கடற்கரை பகுதியில் உள்ள மின் கம்பங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலம் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது சரியாக பராமரிக்காத காரணத்தால் அங்குள்ள மின் கம்பங்களில் மின் உயர்கள் பாதுகாப்பற்ற முறையில் வெளியில் தெரியும்படி உள்ளது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளோ சிறுவர்களோ யாரேனும் அதன் மேல் கை வைத்தால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடற்கரைக்கு சென்ற அவர் அந்த மின் கட்டணத்தின் அருகே நின்ற போது தவறுதலாக கை அந்த மின் கம்பத்தின் மேல் பட்டதில் அவருக்கு ஷாக் அடித்துள்ளது. எலக்ட்ரீஷியன் ஆனால் அவர் தனது கையில் இருந்த டெஸ்டரை கொண்டு அந்த மின் கம்பத்தின் மேல் வைத்து அதில் மின்கசிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் அந்த வீடியோவை பதிவிட்டு வருகிறார். இது குறித்து மின்துறைக்கு தகவல் அளித்தும் எந்தவித பாதுகாப்பு ஏற்பாடும் செய்யவில்லை எனவும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வெளியில் தொங்கும் மின் உயர்களை சரி செய்து கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர் பெருமாள் கோரிக்கை விடுத்துள்ளார். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் கடற்கரையில் உள்ளூர் கலைஞர்களின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று கண்டுகளித்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் தொடர்பாக இன்று கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மேலும் இம்முறை காரைக்காலில் நடைபெற்ற உலக சுற்றுலா தின நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்களின் மூலம் பிரம்மாண்டமாக இருந்தன. இக்கலை நிகழ்ச்சியை காண உள்ளூர் மட்டுமன்றி அண்டை மாநிலமான தமிழக பகுதியான திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தில் இருந்து ஏராளமான பங்கேற்று கலை நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பேட்மிண்டன் போட்டியானது வில்லியனூரில் வெங்கடேஸ்வரா பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. வில்லியனூர் கோட்டைமேடு பகுதியில் உள்ள பேட்மிண்டன் உள்விளையாட்டு அரங்கத்தில் ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாட்டில் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டியில் மேற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வம்சதர ரெட்டி, வில்லியனூர் வருவாய் வட்டாட்சியர் சேகர், நெட்டப்பக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேட்மிண்டன் போட்டியை துவக்கி வைத்தனர். மேலும் இப்போட்டியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் அகாடமி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். மேலும் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் பேசிய காவல் கண்காணிப்பாளர் கூறுகையில், மாணவர்களுக்கு கல்வி எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே அளவிற்கு உடற்பயிற்சி மிகவும் அவசியமானது. அதற்கு அனைத்து மாணவர்களும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டியில் தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், இதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் போட்டியில் பங்கு பெற்ற வீரர்களுக்கு திராவிட கழக மூர்த்தி, புதுச்சேரி செய்தியாளர் வீரமணிகண்டன், ஜேபி என்டர்பிரைசஸ் பத்மநாபன் ஆகியோர் கலந்து கொண்டு கேடயம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் டயானா மோகன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் கிளைக்கழக புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி திமுக செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், இளைஞரணி முன்னாள் துணை அமைப்பாளர் வெங்கடாச்சலம் மற்றும் சங்கர் தமிழ்ச்செல்வன் ஐயனார், வீரப்பன், சூரியகுமார் வெங்கடேசன், பிரசாந்த், பழனி, இளங்கோ, மணிகண்டன் மற்றும் பிரகாஷ், அருண், கமலகண்ணன், பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புதிதாக கட்சியில் இணைந்து கொண்டவர்களுக்கு உறுப்பினர் படிவத்தை சிவா எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் இன மக்களின் ஆலோசனை கூட்டமானது கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தனியார் மண்டபத்தில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியலின மக்களின் சார்பில் ஆலோசனை கூட்டமானது கூடப்பாக்கம் என்ஆர் சுதாகர் தலைமையிலும் தலைவர் வீரமணி முன்னிலையிலும் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கூடப்பாக்கம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதில் மொத்த பட்டியல் ஜாதி மக்கள் தொகையில் சுமார் 1,40,000 பேர் என கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் என்றும் 11% 7% இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வழங்கிட வேண்டும் என ஒவ்வொரு தொகுதிகளிலும் 4,500 வாக்காளர்கள் இருக்கும் குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னணி பொறுப்பாளர்கள் பாலகிருஷ்ணன், சிவகுமார், கலைவாணன், வேல்முருகன், நித்யானந்தம், ஸ்ரீகாந்த் மற்றும் ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் கிளை செயலாளர்கள் சுரேஷ் மற்றும் ராமு ஆகியோர் கலந்து கொண்டனர். வள்ளலார் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். வள்ளலார் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமிற்கு வள்ளலார் திரு தொண்டர் கோபி என்கிற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக மடத்தின் அமைப்பு செயலாளர் ராமகிருஷ்ண கவுண்டர் கலந்து கொண்டு இலவச பொது மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். டாக்டர்கள் வினோத், நித்யா, ராஜேஸ்வரி, பிரவீன்குமார் ஆகியோர் அடங்கிய மருத்துவ குழுவினர் மருத்துவ சிகிச்சை வழங்கினர். இந்த மருத்துவ முகாமில் சுமார் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பாஜக மாநில செயலாளர் வெற்றிச்செல்வன், அக்ஷயா மெடிக்கல் உரிமையாளர் ராகவேந்திரன், RPS சேர்மன் பிரேம் கணேஷ், துணை சேர்மன் தியாகராஜன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பல்வேறு பரிசோதனைகள் நடைபெற்று அதற்கு தேவையான விளக்கங்களும் ஆலோசனைகளும் மருந்துகளும் மாத்திரைகளும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தை முன்னிட்டு கருத்தரங்கம் நிகழ்ச்சி வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் தோழர் சீனிவாசராவ் நினைவு தினத்தையொட்டி கருத்தரங்கம் நிகழ்வானது வில்லியனூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கருத்தரங்க நிகழ்வில் ராஜலட்சுமி மற்றும் நாராயணன் முன்னிலையிலும் தோழர் கோவிந்தராஜ் வரவேற்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய மாநில செயலாளர் சலீம் கூறுகையில், வருகின்ற அக்டோபர் 22ஆம் தேதி புதுச்சேரி விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு புதுச்சேரி அரசின் மூலமாக அறிவித்த தொடர்ந்து 100 நாள் வேலை, 1000 ரூபாய் போனஸ், ரேஷன் கடைகளை திறக்காததை கண்டித்தும் கொசுவலை, மழைக்கோட் போன்றவற்றை வழங்காததை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கின்றது என்பதையும், மேலும் விவசாய தொழிலாளர்களின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து புதுச்சேரி அரசிடம் போராடுவோம் என்றும் அவர் உறுதியளித்தார். மேலும் கருத்தரங்க நிகழ்வில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆதிமூலம், ஏகாம்பரம், அருள், சீதாலட்சுமி மற்றும் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் நிர்வாகிகள் என சுமார் 300க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலித்தித்தால் குப்பம் PMC கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மதகுடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தித்தால் குப்பம் PMC கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆழ்துளை கிணறு திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக திருப்புவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி ஆழ்துளை கிணற்றை திறந்து வைத்து பள்ளி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். பள்ளியின் துணை முதல்வர் பாக்கியலட்சுமி மற்றும் அலுவலக கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் அறிவழகி ஆகியோர் முன்னிலை வகித்து உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடங்கள் பிரிவு இளநிலை பொறியாளர்கள் கருணாகரன், ராதாகிருஷ்ணன், உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இத்துடன் இவ்விழாவில் கலந்து கொண்ட அறிவியல் கண்காட்சியில் சிறந்த படைப்புகளுக்கு நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என்ற வரிசையில் முதல் 3 சிறந்த படைப்புகளை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர். மேலும் வகுப்பு வாரியாக தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுகள் வழங்கி பாராட்டினை தெரிவித்தனர். அத்துடன் அனைத்து வகுப்புகளை வழிநடத்தும் தலைவர், தலைவி மாணவர்களுக்கும் சின்னங்கள் வழங்கி பெருமைப்படுத்தினர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை இப்பள்ளி அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி அரங்கம் கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிட விடுதலை கழக அரங்கத்தில் இன்று சிறப்பான முறையில் நடைபெற்றது.
புதுச்சேரி புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் அரங்கு கூட்டம் உருளையன்பேட்டையில் உள்ள திராவிட விடுதலை கழக அலுவலகத்தில் மாநில தலைவர் சரவணன், பொதுச் செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா, சிஐடியு மாநில தலைவர் முருகன் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் லோகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்துரையாற்றினர். இக்கூட்டத்தில் நமது நாட்டில் தொழிலாளர்களுக்கு என இருக்கின்ற 44 சட்டங்கள் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் உயிர் தியாகத்தில் கிடைக்கப்பெற்றவை. அச்சட்டத்தின் மூலம் தொழிலாளர்கள் ஆண்டு கணக்கில் போராடினாலும் அவர்களது உரிமைகளை பெற முடிவதில்லை. எனினும் தொழில் வளர்ச்சி மற்றும் தொழில் தொடங்குவதற்கான தகுந்த சூழலை உருவாக்குவது என்ற பெயரில் தொழிலாளர் சட்டங்களை ஒழித்து கட்டும் வகையில் 4 விதிமுறைகளை தொகுப்புகளாக மாற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. பாஜக மோடி அரசு, ஒன்றிய மோடி அரசின் இந்த நடவடிக்கைகளை தொழிலாளி வர்க்கம் ஒன்றிணைந்து போராடி முறியடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக ஒதுங்காது ஒன்று சேர் புதிய தொழிலாளர் சட்ட தொகுப்பை நிறைவேற்றக்கூடாது என்னும் தலைப்பில் தமிழகம், புதுச்சேரி தழுவிய பிரச்சார இயக்கங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் எமது புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் மக்கள் அதிகார பொருளாளர் செல்லக்கண்ணு நன்றி உரையாற்றினார். காரைக்காலில் கோவிலுக்கு சொந்தமான இடங்களை போலி ஆவணங்களை தயாரித்து பொதுமக்களிடம் விற்பனை செய்த நில அளவர் கைது. காரைக்கால் மாவட்டத்தில் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி அருகே அமைந்துள்ள புகழ்பெற்ற பார்வதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தை அரசு சார்பில் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான ஆவணங்களை தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து மாவட்ட துணை ஆட்சியர் ஜான்சன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் அரசு சார்பில் பொதுமக்களுக்கு விற்பனை செய்வதாக போலியான அரசு விளம்பரத்தை தயார் செய்து போலியான ஆவணங்களை உருவாக்கி கோவில் இடங்களை விற்பனை செய்து வந்த வழக்கில் காரைக்காலை அடுத்த கீழக்காசக்குடி பகுதியை சேர்ந்த சிவராமன் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பொழுது கோவிலுக்கு சொந்தமான இடத்தை போலியான ஆவணங்களை தயாரித்து 20க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விற்பதற்கு இடைத்தகராக இருந்ததாக சிவராமன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துள்ளார். காரைக்கால் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ஜேசிபி ஆனந்த் என்பவரிடம் பணம் வாங்கி கொடுத்ததாக சிவராமன் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதில் பல்வேறு அரசியல் புள்ளிகள், அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற நோக்கில் போலீசார் விசாரணையை முடக்கிவிட்ட நிலையில் காரைக்கால் அரசு துணைநிலை ஆளுநர் ரேணுகா தேவி கைது செய்யப்பட்டுள்ளார். லட்சக்கணக்கில் பணம் பெற்று கோயில் நில மோசடிக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தது விசாரணையில் அம்பலமானது. காரைக்காலில் பார்வதீஸ்வரர் கோயில் நில மோசடி சம்பவம் நாளுக்கு நாள் பூதகரமாகி வருகிறது. திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. கண்காட்சி திறப்பு விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரவணன் தலைமை தாங்கினார். காவல் உதவி ஆய்வாளர் இளங்கோ அவர்கள் முன்னிலை வகித்தார். அறிவியல் கண்காட்சியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அறிவியல் படைப்புகள் அனைத்தையும் பார்வையிட்டு பல்வேறு வினாக்களை மாணவர்களிடம் கேட்டார். மாணவர்கள் ஆர்வமுடன் அறிவியல் படைப்புகளை விளக்கி கூறினர். கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி அறிவியல் ஆசிரியை நாகநந்தினி மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். கண்காட்சியில் பள்ளி அளவில் தொடக்கநிலை, நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. அறிவியல் ஆசிரியர்கள் காயத்ரி, சண்முகப்பிரியா மற்றும் அனைத்து ஆசிரியர்களின் மேற்பார்வையில் அறிவியல் படைப்புகள் இடம்பெற்றன. கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காரைக்காலில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. வயதின் அடிப்படையில் 4 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தான் போட்டியை நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ஞான தியாகராஜன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி BNI சார்பில் நடைபெற்றது. 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற இம்மாரத்தான் போட்டியில் 600க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று காமராஜர் சாலை, PK சாலை, பாரதியார் சாலை வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தடைந்தனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் உலக சுற்றுலா தின விழா 2024 முன்னிட்டு 2ஆம் நாளான இன்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை மேலும் சுற்றுலாத்துறை இணைந்து படகு போட்டிகள் அரசலாற்றில் நடைபெற்றது.
காரைக்காலில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் தங்கள் படகுகளுடன் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு மீனவ கிராமத்திலும் ஒரு படகு வீதம் மீனவர் கிராமத்தை சேர்ந்தவர்களும் கட்டுமர படகுகளில் வந்து இப்போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மீன்வளத்துறையின் அறிவுறுத்தலின் பேரில் மீனவர்கள் ஒவ்வொரு படகிலும் 3 பேர் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேரில் 2 துடுப்பு, 1 தண்டிகை மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். இப்போட்டி மதவடி புதுப்பாலத்தில் இருந்து 800 மீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றன. இப்போட்டியினை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்வில் மீன்வளத்துறை, அரசு துறை அதிகாரிகள் என மீனவ பஞ்சாயத்தார்கள், மீனவ கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் என பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மண்டபத்தூர் மீனவ கிராமம் முதல் பரிசும் 15,000 என, காசக்குடி மேடு மீனவ கிராமம் 2ஆம் பரிசு 10,000, கிளஞ்சல் மேடு மீனவ கிராமம் 3ஆம் பரிசு 5,000 தட்டி சென்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவரும் ஆறுதல் பரிசு என தலா 1000 ரூபாய் தட்டி சென்றனர். காரைக்காலில் ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமை முன்னிட்டு யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவில் 10 பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராமர் ஆலயத்தில் கோதண்டராமர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புரட்டாசி 2வது சனிக்கிழமையின் சிறப்பு அலங்காரமாக ஸ்ரீ கோதண்டராமர் யோக நரசிம்மர் திருக்கோலத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். முன்னதாக காலை திருமஞ்சனம் நடைபெற்றது. அதில் மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவருக்கு சகஸ்ர நாம அர்ச்சனையும் மகா தீபாரதனையும் நடைபெற்றது. புரட்டாசி மாத 2வது சனிக்கிழமை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் ஸ்ரீ கோதண்டராமரையும் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் வழிபட்டனர். சவரராயலு அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. சவராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பான முறையில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 200க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவிகள் திறம்பட படைத்திருந்தனர். இவற்றுடன் சிறுதானி உணவு திருவிழா, கைவினை பொருட்கள் கண்காட்சியும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக செவாலியர் செல்லான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தாவரவியல் விரிவுரையாளராக பணியாற்றும் திரு ரவிக்குமார் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மாணவிகளின் படைப்புகளை ஒவ்வொன்றாக பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்தார். சிறுதானி உணவு கண்காட்சியை திரு ஆனந்த், திருமதி செந்தமிழ் செல்வி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இவ்விழாவிற்கு பள்ளியின் தலைமையாசிரியர் திருமதி அந்திரகுமாரி அவர்கள் தலைமை தாங்கி ஏற்று வைத்தனர். அறிவியல் ஆசிரியர்கள் திருமதி நிர்மலா ராஜலட்சுமி, மீனா, தையல் ஆசிரியர் திருமதி முத்துலட்சுமி, புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் புதுச்சேரி நகராட்சி மூலம் சிறப்பு தூய்மைப்படுத்தும் முகாம் கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகள் முழுவதும் புதுச்சேரி நகராட்சி மூலம் சிறப்பு தூய்மைப்படுத்தும் முகாம் கோவிந்தசாலை பகுதியில் நடைபெற்றது. தூய்மைப்படுத்தும் முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் துவக்கி வைத்தார். இம்முகாமின் மூலம் கோவிந்தசாலை பகுதிகளான கண்டக்டர் தோட்டம், அரசு குடியிருப்பு பகுதி, குபேர் நகர், புதுநகர், வாஞ்சநாதன் வீதி, சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி, அந்தோனியர் கோவில் தெரு மற்றும் கோவிந்தசாலை, ராஜீவ்காந்தி அரசு குடியிருப்பு பகுதி போன்ற பகுதிகளில் துப்புரவு பணியாளர்கள் சிறப்பு தூய்மை பணியில் ஈடுபட்டு அப்பகுதிகளை சுத்தம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி, புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் திரு நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள், மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.